ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி காலையில் நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது பிக் பாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான ப்ரொமோ எப்போயாச்சும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரொமோ வந்துச்சு. ஆனால் அதை சேர்த்து இன்னொரு ப்ரொமோவும் வெளியே வந்துச்சு. அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ தான். ஸோ மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரோட இஷ்யூ வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, ரொம்பவுமே அதிகமாக இந்த இஷ்யூ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இவங்க வாண்டடாக ஒரு வீடியோ போடுறது மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்துருந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. என்ன ப்ரோமோ அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். மணிமேகலை அண்ட் பிரியங்கா இஷ்யூ. ஸோ இவங்க இந்த இஷ்யூ வந்து நார்மலாக இல்லை, அதாவது நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. யூடியூப்பில் இருக்க திறந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ தான் நிறைய எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக நிறைய பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் மணிமேகலையே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மூலயமா தான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பூதாகரமாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா குரேஷி போட்டிருந்தாரு, சுனிதா போட்டிருந்தாங்க, நாஞ்சில் விஜயன், நம்ம மம்மின்னு சொல்லக்கூடிய நம்ம ஷக்கிலா, அவங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. இவங்க போட்டதெல்லாம் வீடியோலாம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு ஆள் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு வீடியோ, அதுதான் சொல்லவே முடியல. ஏன் பெரிய மனுஷன் சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையா பார்த்து வைப்ப நீ யார் கேட்குறீங்க? நம்ம விஜய் டிவி தான். ஒரு கார்ப்பரேட் லெவலில், அதாவது கார்ப்பரேட்டு, இது ஒரு சேனல் ப்ளஸ் கார்ப்பரேட்டு தான். ஏன் உங்களுக்கு ஏன் இந்த வேலை? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னமோ அடிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் இந்த வேலை பார்த்து விட்றீங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ப்ரொமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோட 5வது சீசனில் இப்போ ஆங்கர் யார் வர போகிறாங்க, புது ஆங்கர் யார் வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் நான் பிக் பாஸ் ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க குக் வித் கோமாளிக்கு அடுத்த ஆங்கர் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நாளைக்கு சாக போது அந்த கிளவியை போட்டு தள்ளுறேன்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அதே மாதிரி நாளைக்கு முடிய போது இந்த ஷோவே முடிய போகுது. இவங்களால் ஆனால் இப்போ தான் அடுத்த ஆங்கர் யாருன்னு சொல்லி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா. எதுக்கு இந்த எச்சத்தனமான வேலை? அங்க என்னை போட்டு புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துவிட்டு நாளைக்கு சாவ போற கலையை போட்டு தள்ளுறேன். வெக்கமால இல்லை, நான் கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி கார்ப்பரேட்டு நீங்கள் ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே, அதாவது குரேஷியிலேருந்து நம்ம ஷக்கிலா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொம்படிச்சு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சேனலு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுற லெவலில் இருக்காங்கன்னா, அப்போ பிரியங்கா எந்த லெவலில் இருக்காங்கன்றத வந்து இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதாவது பெரிய மனுஷன் சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த பெரிய மனுஷன் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல. தான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது. அதாவது ஒரு இவ்வளோ பெரிய சேனல் கார்ப்பரேட்டே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண அவங்க அந்த அளவுக்கு அவங்க வேல்யூ இருக்காங்க அப்படின்னா, மற்ற குரேஷி, சுனிதா, ஷக்கிலா, நாஞ்சில் விஜய் இவங்கெல்லாம் வீடியோ போடுறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன் அவரே ஒரு வீடியோ இவ்வளோ பெரிய ஆள் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இவங்கெல்லாம் பண்ணாமலாம் இருப்பாங்க? அங்கே ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் என்னமோ நடக்குதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இன்றைக்கி காலையில் அந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். அதாவது குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃப்ளைட்டை வந்து இறங்குற மாதிரியும், அந்த ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜட்ஜஸ், அந்த நம்ம செஃப் தாமு இவங்க எல்லாருமே வந்து இறங்கி வர்ற மாதிரியான ஒரு ப்ரோமோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் அதே ப்ரோமோ தான். பட் விஷுவல் வந்து அதே விஷுவல் தான். பட் அதில் வரக்கூடிய ஆடியோ தான் வேறு. அதாவது புது ஆங்கர் ஒருத்தவங்க வர போகிறாங்க. நான் நினச்சேன் சரி குக் வித் கோமாளியா இல்லை வேறு, அது குக் வித் கோமாளியோட 6வது சீசனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஷோ போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தா, குக் வித் கோமாளியோட 5வது சீசனில் அடுத்த ஆங்கர் யாருன்னு, அப்போ முடிய போது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஆங்கரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். அதில் இன்னும் 2-3 விஷயம்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆங்கர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், பிடிக்காதவங்களாக இருக்கலாம். எந்த வேலை பார்க்குறீங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு அதை போட்டானுங்க. சரி நம்ம இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, சரி அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் நான் யூடியூப்பில் நிறைய இடத்துல போய் இந்த தேடி பார்க்குறேன், ப்ரோமோவே தூக்கிட்டாங்க.
ஏயா எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஒரே ஒரு ஆள் பிரியங்காக்காக இந்த மொத்த இத்தனை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சொம்படிக்கிறாங்க அப்படின்னா என்னமோ நடக்குதுங்க. வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மாதிரி பேச்சு, அப்படி அந்தர்பல்ட் எடுக்கிற பேச்சு, இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். உன்னோட வெல்விஷர் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க. திரும்ப ஒரு முறை செக் பண்ணுங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து அந்த ப்ரொமோக்கு கீழே நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே ஜாக்லின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சிவாங்கி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. பட் ஜாக்லின் அப்படின்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஜாக்லின் வந்து இருந்த இடத்துல, அதாவது நீங்கள் வந்து நார்மலாக பார்த்துக்கலாம், அதாவது கலக்கப்போகுது யார், ஸோ இந்த மாதிரி ஷோலாம் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஜாக்லின் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பிரியங்கா வந்து ஜட்ஜாக இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே, அதாவது ஜாக்லின் போகிறதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற யாரு? நான் தான். அவங்களுக்கு ஷோவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லா ஷோவையும் இந்த அம்மா பிரியங்காவே பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி ஷோ கிடைக்கும்? போயிட்டாங்க வெளியே. இப்போ மறுபடியும் அவங்கள கூப்பிட்றாங்க. சரி, ஏற்கனவே அவங்க விஜய் டிவியில் தானங்க இருந்தாங்க, அவங்க இல்லைன்னா புதுசாக அவங்களுக்கு ப்ரொமோ போட்டு அவங்கள வரவேற்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்று நாங்கள் தெரியாதவங்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோணுது. பட் அவங்க வர்றாங்களா இல்லையான்றது வந்து கன்ஃபார்மாக தெரில. ஆனால் இந்த மாதிரி அவங்க ஜாக்லின் வர்றதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அது எதுக்குன்னு எனக்கு புரியலை. ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்காவுக்கு வந்து சொம்படிக்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா குரேஷி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இதுக்கு ரிப்ளை வீடியோவாக மணிமேகலையும் ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரேஷி வந்து பார்த்து பேசுகிற மாதிரியான, ஏன்னா நமக்கே அந்த டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பேசுகிற மாதிரி, ஒரு சேனலில் அதையே அது சொல்ல விரும்பலை, போய் பார்க்குறீங்கன்னா போய் பார்த்துக்கங்க. நம்ம டுடே ட்ரெண்டிங் அவங்க வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க, நானும் அதை பார்த்தேன். அது மணிமேகலை பேசுனதுக்கு குரேஷி வந்து எந்த மாதிரி அவர் வந்து பார்த்து பேசினார்னதை அவங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நமக்கே தோணுது அவர் அப்படி தான் பேசியிருப்பாரா அப்படின்ட்டு. ஸோ மணிமேகலை சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறவங்கள சொம்முன்ற மாதிரியான ஒரு இதில் வந்து மணிமேகலை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் ஒரு சேனலே பண்ணும்போது அப்போ மணிமேகலை பேசுனது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் வருது. ஸோ இந்த இதுக்கும் குரேஷி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குரேஷி பேசியிருந்தார். ஓகே, நீங்கள் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நாங்கள் அதை பற்றி கவலையே படல. பட் மணிமேகலை வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து அது கொஞ்சம் தப்பாக தோணுது. முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம மம்மின்னு சொல்லக்கூடிய நம்ம ஷக்கீலா அவங்கெல்லாம் மணிமேகலையை பற்றி நீ வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணதானே, ஓடி போய் கல்யாணம், யார் போய் லவ் பண்ணி யார் ஓடி போய் கல்யாணம் பண்ணாதுங்க? யாராவது முக்கியமாக ஒரு வீட்டில் ஒரு ஆளை சொல்ல முடியுமா? ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அவரை பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி அவங்க இப்போ வரைக்குமே அவங்க கூட தானே இருக்காங்க, 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. உங்களுக்கு எங்கே எரியுது? மம்மி அதாவது நான் வந்து ரன் பண்ணி கல்யாணம் பண்ணதுல வந்து என்னோட ஒரிஜினல் மம்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் மம்மின்ட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. எந்தெந்த மம்மியெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக்காப்பா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லன்னு பார்த்து நினைக்கிறேன், செருப்பு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாப்புல நம்ம மாக்காப்பா. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிஜே பிளாக்கும் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மாகாப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில், அதாவது இன்டர்வியூ மாதிரி ஒரு ப்ரெஸ் வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி அவள் கேட்கும்போது, அவங்க 2 பேர் 2 யானை மோதிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கே போகணும், அவங்க அதுக்குள்ளே சரியாயிக்குவாங்கன்னு சொல்லி ஒரு ஜென்யூனாக ஒரு வந்து அவர் பேசினது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஓகே, ஒரு மனுஷன் அதாவது கரெக்டாக பேசுகிறாப்புலப்பா. ஏன்னா பிரியங்கா வந்து அவங்க அந்த ஆங்கர் அந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி மாகாப்பா வந்து ஆங்கராக தான் இருந்தார். அவர் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனியர் ஆங்கர். ஆனால் இப்போ அந்த இன்டர்வியூ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஜென்யூனான ஒரு கன்சர்னாக அவர் எடுத்து வச்சுருந்தார். நான்லாம் ஓகே மாகாப்பா இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியாக என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசியிருக்காருன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு செருப்பு எடுத்து ஃபோட்டோ போட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு, அது வந்து என்னையா ஒரு சில்லறத்தனமான வேலையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலையை நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்குள்ளே சம்மந்தமே இல்லையே.
நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இதுக்குள்ளே வரீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம டிஜே பிளாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரும் ஓகேன்ற சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணி விட்டுருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. பிரியங்கா வந்து இவங்க கூட வந்து தம்பி அண்ணன்ற மாதிரி பேசுகிறதுனால இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்டிங்கில் மாக்காப்பா கரெக்டாக தான் பேசியிருந்தாருப்பா, தப்பே கிடையாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான வேலையை, ஏன்னா ஒரு இந்த இஷ்யூக்கு முன்னாடி மணிமேகலை அந்த ஷோவில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா தானே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க ஏதோ இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்றது வரும்போது மணிமேகலையை தனியாக விட்டு, அதாவது துரத்தி விட்டுட்டு, அப்போ அதான் சொல்லணும், துரத்தி விட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களையே இப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கார்னர் பண்ணி அடிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியலை. அதுவும் மாக்காப்பா மேலாம் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். அதெல்லாம் மாக்காப்பா இன்னைக்கு போட்ட போஸ்ட்லேயே தவிடுபுடி ஆயிடுச்சு. அதுலேயும் டிஜே பிளாக்கு, யோ உன்னோட வீடியோலாம் எத்தனை வீடியோ நான் பார்த்து நீங்கள் அதாவது அந்த டைமிங் காமெடி போடுறதா இருக்கட்டும், டைமிங் சாங் போடுறதா இருக்கட்டும், நீலாம் கில்லாடி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போஸ்ட் போடுறதில் இந்த மாதிரி கெடுத்து விட்டுருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. உன்னையெல்லாம் இந்த ஆட்டத்துக்குள்ளே நீ இல்லையா, நீ ஏன் இதுக்குள்ளே வந்து தேவலாம் வாண்டடாக வந்து மாட்டி அடி வாங்குறேன்னு தான் எனக்கு தெரில. எனக்கு முக்கியமாக அதாவது மாக்காப்பா அண்ட் ஷக்கீலா இவங்க 2 பேரும் மேலே தான் எனக்கு செம்ம காண்டு. ஏன்னா மாக்காப்பா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு, ஓகே, அவர் ஏன்னா இப்படி போட்டது தப்பு, இவர் பண்ணது வந்து இந்த ரொம்பவே தப்பு. ஏன்னா கூடவே இருந்து ஏன் தங்கச்சின்னு கூட சொல்லியிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி போட்டது தப்பு. ஆனால் ஷக்கீலா ஒரு இது இன்டர்வியூவில் சொன்னாங்க பாருங்கள், எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட சேனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அது அவங்களே தீர்த்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நாம் அதுக்குள்ளே போவேணான்ற மாதிரி அதை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. பட் இன்னொரு சேனலில் போய் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, யாரோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மணிமேகலையோட பர்சனல் விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, மணிமேகலை ஓடி போனது தானே, ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணால், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு. ஏமா உங்களோட பாஸ்ட்டை நீங்கள் திரும்பி பாருங்கம்மா, எந்த மாதிரி லைஃப்பை வந்து நீங்கள் முதல்ல வாழ்ந்தீங்க, சரி அதெல்லாம் வேணான்னு சொல்லி இப்போ நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் உங்களை எவனாவது பேசினானா, கண்டுக்கிட்டானா முதல்ல. ஆனால் இப்போ என்னடானா, நீங்கள் குக்கு வித் கோமாளியில் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களோட அந்த டார்க் ஷேடான அந்த இதை வந்து மாற்றி மம்மின்னு சொல்ல வச்சுருக்கானுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளியில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மணிமேகலையும் ஒரு பாட்டாக தானே இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்காம இருந்திருப்பீங்களா, சந்திக்காமல் இருந்திருப்பீங்களா, அவங்களே எப்பயாச்சும் உங்களை மம்மின்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஏன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த எச்ச வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போது உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுனுங்க அப்படின்னா நாரி போயிடும். ஒரு பையன் குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. நான் என்னங்க சொல்கிறது, நீங்கள் போட்ட அந்த வீடியோ, அந்த கமெண்ட்ஸு, இல்லை அதை யாராச்சும் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே போய் பாருங்கள், கழுவி ஊற்றிருப்பானுங்க. அந்த லெவலில் இருக்குது நீங்கள் பண்ணது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் இதுக்குள்ளே வர்றேன்னு வந்து அடி வாங்குற வேலையை தான், அதாவது அசிங்கப்படுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ணுறது வந்து எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இவங்க இப்படி தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா விஜய் டிவி அப்படி தான் பண்ணும்போது யாருங்க குறை சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு சத்தியமாக புரியலை. சரி, இவ்வளோ சண்டை நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, சேனல் ஒரு பக்கம் போஸ்ட்டு போடுறாங்க, சேனல் ஒரு பக்கம் ப்ரொமோ போடுறாங்க, குரேஷி இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் போடுறாங்களே. சரி, இந்த பிரச்சனைக்கு முக்கிய மூலாதாரம், அதாவது முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா. அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்களா, இல்லை வீடியோ போட்டாங்களா, இல்லை ரிப்ளை தான் ஏதாவது கொடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏன் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பு பண்ணாங்கன்றது அவங்களுக்கே தோணுது, இல்லை தோணுது போல் அப்படின்னு சொல்லி நாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் வேறு மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நான்லாம் வந்து சொல்ல முடியுமாங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள், நான்லாம் அப்படி தான். என்னை வந்து யாராச்சும் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அவங்களை ஒழிச்சிட்டு போயிடுவேன். நான்லாம் இதுக்கெல்லாமல் அங்கே ரிப்ளை கொடுக்க முடியும். எனக்குன்னு வந்து நான் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஏன் விஜய் டிவியே எனக்குன்னு இருக்குது. ஸோ அவங்க பேசிப்பாங்க, நான் எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரியான ஒரு திமிரில் இருக்காங்களான்றது வந்து சந்தேகம் தான். நான் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்களே இந்த லெவலில் வந்து இறங்கி ஒரு போஸ்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு காரணமானவங்க நீங்கள் தானே. மணிமேகலை இதோட 2 வீடியோ போட்டாங்க, இவங்க இன்னும் ஒரு போஸ்ட்டு கூட போடலைங்க. சரிப்பா, நான் பண்ணது தப்பு, நான் வந்து மணிமேகலைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றதெல்லாம் வேறு விஷயம். இப்போது மணிமேகலைகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாலும் ஓகே,
இல்லை வேறு மாதிரி எந்த விதமாக பேசியிருந்தாலும் மணிமேகலையே ஒரு வீடியோ போட்டு இல்லை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இவங்க பெரியவங்க வந்து என்கிட்ட பேசிட்டாங்க, நான் வந்து தப்பு பண்ணேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் போஸ்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மணிமேகலைகிட்டே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ கூட நீங்கள் போடலை, ஒரு போஸ்ட் போடலை. இல்லை நான் பண்ணது தான் சரி, நான் இப்போ மணிமேகலையை வந்து வெளியே அனுப்புனது சரின்னு சொல்லி ஒரே ஒரு போஸ்ட் ஏதோ ஒன்று இன்ஸ்டாலையோ ட்விட்டர்லையோ எதுலேயோ ஒன்று போட்டு பாருங்கள், கிளின்னு கிழிச்சு விட்ருவாங்க உங்களை. உண்மை. எனக்கு சத்தியமாக புரியலைங்க. ஒரு சேனல், அதாவது இவ்வளோ பெரிய கார்ப்பரேட்டு இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்னதான் ஏன் பண்ணிட்டாங்க அவங்க? ஒரு ஆங்கர் தானே. இந்த மாதிரி ஆங்கர் எத்தனையோ பேர் இந்த சேனலில் வந்தாங்க போயிட்டாங்க. போனதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிரியங்காவை கூட இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஏங்க ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் எனக்கே புரியலை. அதான் நான் இப்போயும் சொல்கிறேங்க, ஷக்கிலா அவங்க என்னமோ பேசிட்டுருப்பாங்க, மாக்காப்பா இவங்க மேலே எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை இருந்துச்சு. அவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண இன்டர்வியூவில் அவர் சொன்னதெல்லாம் எனக்கு வந்து நல்லா சில்லறையெல்லாம் செதற விட்டேன். பட் அவர் இப்போ பேசுனது வந்து ரொம்ப தப்பு. இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி போஸ்ட்டெல்லாம் போடாதீங்க. தேவையில்லாத உங்களோட மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயன் இருந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு இதில் தான் நீங்களும் இருக்கீங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு மேலே இருக்கிற மரியாதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஷக்கிலா அவங்க பேசுனதுக்கு அவங்க கமெண்ட்ஸில், அந்த யூடியூப்பில் அந்த கமெண்ட்ஸில் அவங்க நல்லாவே அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தெரியும் அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சது தான். பட் என்னத்தை பேசி என்னத்தை பிரயோஜனம்? நான் சும்மா பிக் பாஸில் ப்ரொமோ வரும், பிக் பாஸ் ப்ரொமோ வரும் நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ப்ரொமோவை போட்டு நம்மளை இந்த வீடியோ மாதிரி ஒன்று போட வச்சுட்டானுங்க. ஓகே, இந்த வீடியோவை இத்தோடு நம்ம வந்து, அதாவது இந்த இஷ்யூ வந்து இத்தோடு நம்ம முடிச்சப்போம். இனிமேல் மணிமேகலை அவங்களோட வீடியோ போடுவேனா இல்லைன்றது தெரில. ஏன்னா வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த ப்ரொமோவும் போட்டிருந்தாங்க. அந்த ப்ரொமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம விஜய் சேதுபதியோட ப்ரொமோ ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ சேம் அதே ப்ரொமோ தான். பட் அதில் வந்து டேட் மட்டும்தான் சொல்கிற மாதிரியான ப்ரொமோ வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேபி சாயங்காலமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பிக் பாஸோட அந்த அப்டேட்டோட வீடியோஸ் தான் இனிமேல் கண்டினியூவாக வரும். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்போர்ட் பண்ணாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.